வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு த கோல்டிலாக்ஸ் எக்கானமி இஸ் கேரக்டரைஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்கானமியை கோல்டிலாக்ஸ் எக்கானமின்னு எப்போ சொல்லுவோம்னா, அந்த எக்கானமி லோ இன்கம்லேருந்து ஹை இன்கம் நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கோல்டிலாக்ஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த கோல்டிலாக்ஸ் எக்கானமியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கோல்டிலாக்ஸ் எக்கானமி அப்படின்னா லோ இன்ஃப்ளேஷன் இருக்கும், மாடரேட் எக்கனாமிக் growth இருக்கும், ஸ்டேபிள் எக்கானமியா இருக்கும், லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கும். இப்போ நம்மளோட இன்ஃப்ளேஷன் வந்து 3.1% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க FY26ல. அடுத்து நம்மளோட எக்கனாமிக் growth 6 to 7% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிள் எக்கானமியா இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அரௌண்ட் 4% கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது RBI's Monetary Policy Committee has projected inflation for the year 2025-26 to be 3.1%. Which of the following are the impacts of low inflation rate அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்ஃப்ளேஷன் 3.1% இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்ஃப்ளேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன இம்பாக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்துச்சுன்னா என்ன இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இது இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா. இதுவே இன்ஃப்ளேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா நாமினல் ஜிடிபி வந்து கம்மியாகும். ஏன்னா நாமினல் ஜிடிபியை கால்குலேட் பண்றப்ப இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரியா? அதனால நாமினல் ஜிடிபி அப்படிங்கிறது கம்மியாகும். டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகும். நாமினல் ஜிடிபியை கம்மி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸ் ரெவன்யூ அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? இப்போ ரூ. 100 ஒரு பொருள் இருக்கு. இன்ஃப்ளேஷன் வந்து 10% இருக்கு அப்படின்னா ரூ. 110 ஆகும். அதுக்கு ஒரு டாக்ஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகும். இதுவே ரூ. 100 ஒரு பொருள் இருக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து 3% இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா 103% வரும். அப்ப இதுக்கு ரூ. 103 தான் டாக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த டாக்ஸேஷன் கம்மியாகுதா? அப்ப டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? அடுத்ததா டாக்ஸ் வருவாய் கம்மியாகிறப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து டெப்ட் வந்து அதிகமாகும். ஓகேவா? டெப்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாகும். எப்படின்னா கவர்மெண்ட் வந்து அதிகமா கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. பாரோயிங்ஸ் வந்து அதிகமாகும். சரியா? அதனால டெப்ட் அதிகமாகும். அதான் இன்க்ரீஸ் இன் டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் டு யூ மீன் பை கர்த்தவ்ய பவன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கர்த்தவ்ய பவன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட். ஓகேவா? எல்லா அமைச்சகங்களோட அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே அங்கதான் இருக்கும். அதான் காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரெப்போ ரேட் அப்படின்றது இது மூணையும் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி காரிடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, அடுத்தது வந்து ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 5.5ல இருக்கு. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 5.25. இதுல இருந்து 2.5% கம்மி பண்றோம். இதே மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது 5.75ல இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஒரு 2.5 கம்மியாகுது, இங்க அதிகமாகுது. அவ்வளவுதான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா The first M.S. Swaminathan Prize for Food and Peace was given to Adamola Adanle. He belongs to which country அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவர் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைஜீரியாவை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ எம்எஸ் சுவாமிநாதனோட பர்த் ஆனிவர்சரி வந்திருக்கு. 7th August 1925ல பிறந்திருப்பாரு. இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.